வணக்கம் நண்பர்களே. தரம் தாழ்ந்த கிசுகிசு செய்திகளை சொல்வது நம் நோக்கமல்ல. ஆனால் ஒரு போதைப்பொருள் வழக்கில் கைதான 2 நடிகைகள், மலையாள திரையுலகத்தை சேர்ந்தவர்கள், சென்னையில் கைது செய்யப்படுறாங்க. அதை போலீஸ் கண்காணித்து அவர்களுக்கு செய்தியை வச்சு அவங்கள வாட்ச் பண்ணி தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்ககிட்டேருந்து ஒரு டைரி கிடைக்கிது. அந்த டைரியில் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், த ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் த நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கோம், எவ்வளோ வந்திருக்குது, யார் யாருக்கு பணம் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் போகுது. அந்த தகவல் அதில் இருக்குது, யார் யார் கொடுத்துக்கணும். அதில் என்னென்ன தகவல் இருக்குது அப்படின்னு நம்ம கிடைச்ச தகவல் சொல்கிறோம். டெல்லியில் ஏற்கனவே கைதான போதைப்பொருள், சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் ஆசாமி, தமிழ்நாட்டில் திமுகவை சேர்ந்த அயலக தமிழர் அணியினுடைய தலைவராக இருந்தவர், அந்த நெட்வொர்க்லேருந்து தான் இந்த நடிகைகளுக்கு வந்திருக்கு. இவங்ககிட்டேருந்து 2 பிரபலமான நடிகைகள் போயிருக்கு. அவங்க பேரை அதில் போட்டிருக்காங்க, இந்த டைரியில் எழுதியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வில்லியாக நடித்து, ஒரு உச்சபட்ச நடிகருக்கு வில்லியாக நடித்து பெயர் வாங்கினவங்க. இன்னொருத்தர் அவங்களுடைய பேரில் நம்பர் 1 வரும். இப்படி தான் குறிப்பாக சொல்ல முடியும். என்ன நம்பர் வரும் என்ன அப்படின்லாம் பார்க்காதீங்க. அந்த நம்பர் வரும்னு சொன்ன நடிகை எப்போதுமே இளமையாக இருப்பாங்க. இவ்வளோ தான் குறிப்பு. ஒன்று உச்சபட்ச நடிகருக்கு, உச்சபட்சம் யார் நடிகராக நீங்கள் பார்க்குறீங்களோ அவருக்கு வில்லியாக நடித்தே பேர் வாங்கினவங்க. ரைட், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கோம். இவங்கள்லாம் இவங்களுக்கு தான் இவங்க சப்ளை நடந்திருக்குதா சொல்கிறாங்க. இது கூட பரவாயில்ல. இதுக்கு அடுத்து வர்ற செய்திகள் தான் ரொம்ப மோசம். அரசியல்வாதிகளும் இருக்காங்க. அவங்க யாருக்கு அவங்க உபயோகப்படுத்துகிறாங்களா, வேறு யாருக்கு கொடுத்தாங்களா தெரியாது. ஏற்கனவே இந்த நெட்வொர்க்கே அந்த தமிழகத்தை சேர்ந்த அரசியல்வாதியினுடைய நெட்வொர்க்லேருந்து தான் வந்திருக்கு. ஜாஃபர் சாதிக்லேருந்து தான் வந்திருக்கு. இப்போ இந்த போதைப்பொருள் இப்போ இங்கே பிடிபட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த 2 நடிகைகள். இந்த டைரி தான் இப்போ மிக முக்கியமான ஒரு எவிடன்ஸாக போலீஸ் கிடச்சிருக்கு. இதை கசிய விட்டாங்கன்னா, இப்போ நான் சூசகமாக 2 பேரோட பேர் சொன்னேன். இன்னும் அரசியல்வாதிகள் பேரெலாம் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா தேர்தல் வருது, ஒவ்வொருத்தரும் சீட்டு கேட்டுட்ருக்காங்க, கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தொகுதிகள் பங்கீட்டு நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா கட்சிகளுக்குள்ளேயும். இந்த நேரத்தில் இந்த டைரி புயலை கிளப்புமா அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த டைரி சேர வேண்டிய கையில் போய் சேர்ந்துச்சுன்னா பெரிய புயல் தான் கிளம்பும். அப்போ அந்த டைரியை வச்சு தான், டைரி ஒரு தேர்தல் வெற்றியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, அரசியல் சினிமா பிரபலங்கள் அடுத்தடுத்து கைதுகள் நடக்குமா, தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.